நான் வைஷ்ணவன் பக்கா ஐயங்கார் எப்படி முருகபக்தனானேன்னா 46, 47, 48ல் என் சிஸ்டருக்கு சிரோசிஸ் அண்ட் லிவர் வந்துருத்து. மகோதரம்னு அந்த காலத்தில் சொல்லுவா பாருங்க. டியூப் வச்சு வாட்டர் எடுப்பான், 2 வாட்டி மேலே எடுத்தால் செத்து போடுவாங்க. அது எங்கேருந்தா வந்தது? அது குடியாரனுக்கு வரக்கூடிய வியாதி வரதே கிடையாது. வந்துடுது சார். அது திருச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான். நான் ரொம்ப ட்ராமா போட்டு உணர்ச்சிகரமாக இருக்கிற காலம். அவள் பிழைக்க மாட்டா, வீட்டுக்கு எடுத்துன்னு போங்கத்தான். ஹாலில் போட்டிருக்க உடம்ப ரேடியை ரெடி பண்ணு. ஆமாம், ரேடியோவில் இழுத்து விட்டுட்டானுவா. ரேடியோவில் கொண்டு வந்து போடணுன்ற ராத்திரி உயிர் போடல. அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணா, ஆண்டாள் ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக்டர் இருக்கார், அவரை பார்க்கலாம். அவரை போய் இன்னுமே என்னடா பார்க்கறது, ஏமா போகலான்னு கொண்டு போகலாம். அவரை வந்து இந்த டிபிகிபிக்கெலாம் பெரிய டாக்டர், போய் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தார். சார்ஜ் பண்ணுவார் 5 ரூபா. அங்கேருந்து கார் ஓட்டின்னு வரணும் ஸ்ரீரங்கத்துக்கு. சார் வந்து ஏதாவது பாருங்கள் சார், ஆஸ்பத்திரியில் பிழைக்கான்னு சொல்லிட்டார். அவர் வந்தார் சார். அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டார், பிழைச்சிக்கிட்டார். இப்போ பேசலாம் ஆரம்பித்தா 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்ப. அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன். ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் முருகன். அந்த வினாடியிலேருந்து நான் முருக பக்தன். உடனே கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனை முனைவர்கள் பாட்டு எழுதி சவுந்தரராஜன் அனுப்பிச்சு அன்னைக்கு பூசின விபூதி தான் அது.